ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. தமிழ் சினிமாவில் பிரபலமான நடன இயக்குநர்களில் ஒருவர் தினேஷ். இவர் 2011ஆம் ஆண்டு ஆடுகளம் திரைப்படத்திற்காக சிறந்த நடன இயக்குநருக்கான தேசிய விருதை வென்றவர். ரஜினிகாந்த், விஜய், சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களுடன் பணியாற்றி வரும் தினேஷ் நடன இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த நிலையில் தினேஷ் மீது எழுந்துள்ள புகார்கள் தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் நடித்த லியோ திரைப்படத்தில் நான் ரெடிதான் என்ற பாடல் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடலுக்கு நடன இயக்குநராக பணியாற்றிய தினேஷ் 1000ற்கும் மேற்பட்ட நடன கலைஞர்களை விஜயுடன் ஆட வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் யாருக்கும் பணம் கொடுக்காமல் தினேஷ் 35 லட்சம் ரூபாய் அளவுக்கு நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி தினேஷ் தனது செல்வாக்கை பயன்படுத்தி படத்தின் நடன இயக்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தவறாக கையாண்டதாகவும் இதனால் மற்ற நடன இயக்குநர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் சங்கத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதனிடையே கனடாவைச் சேர்ந்த ஒரு நடன கலைஞர் இதை தட்டி கேட்டதால் தினேஷ் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஒன்று கூடிய சங்க உறுப்பினர்கள் தினேஷுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு மற்றொரு காரணமும் உள்ளதாக கூறப்படுகிறது. தினேஷுக்கு முன்பு மாரி என்ற நபர் சங்க தலைவராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு பெண் நடன கலைஞருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க இப்போது இருக்கிற தலைவரான தினேஷ் ஒரு ஆவணத்தில் கையெழுத்திட வேண்டுமாம். ஆனால் தினேஷ் அதில் கையெழுத்து போட மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு காரணம் மாரியும் தினேஷும் நெருங்கிய நண்பர்கள் என்பதுதானாம். இந்த சூழலில் தினேஷின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சங்க உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் அவர்கள் தினேஷை சங்கத்திலிருந்து நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் லியோ படத்தில் நடந்த முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இதற்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சூழலில் செய்தியாளர்களை சந்தித்த தினேஷ் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். சங்க உறுப்பினர்கள் சிலர் ஏதோ ஒன்றை முன்வைத்து ஆதாயம் தேட நினைப்பதாக தினேஷ் கூறியுள்ளார். அது என்னன்னா, லியோ படம் வந்து இவ்வளவு நான் 25 வருஷம் ஆயிடுச்சு மாஸ்டர் ஆகி. ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1600 டான்சஸ் வச்சு பாட்டு எடுத்துட்டு இருக்கோம். நம்ம யூனியனோட ஸ்ட்ரென்த் 840. இதில் வெளியூர் போய் செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க, கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி வர முடியல, அவங்களாலாம் பண்ண முடியாது. செட்டில் ஆனவங்க, குழந்தை பெற்று அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க. ஸோ நமக்கு இருந்தது 500 சில்லற டான்சஸ் நம்ம சங்கத்திலேருந்து வந்துட்டாங்க. ப்ளஸ் என்னன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெளியாளுக்கு போய் தான் ஆகணும், வெளி மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும், அதாவது நான் மெம்பர்ஸ் போய் தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம கேரளா யூனியன்லேருந்து, ஆந்திரா யூனியன்லேருந்து, ஹைதராபாத் யூனியன்லேருந்து, ஹைதராபாத் யூனியன், கேரளா யூனியன், இந்த மாதிரிலாம் எடுத்து, கர்நாடகா யூனியன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம்னா அது வந்து அவங்கள வர வைக்கிறது, அவங்கள திருப்பி தங்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம அதிக சுமையை கொடுக்குறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு. அப்போ அப்படி நினச்சி வேணான்ட்டு இங்கே கிளாஸாக போய் நம்ம நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம். இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் சேர்ந்து, அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட், மெம்பர்ஸ்க்கு ரெகுலர் பேமெண்ட், அவங்களுக்கு கவுன்சில் கூட நாங்கள் வருஷம் எவ்ரி இயர் ஒரு அக்ரிமெண்ட் வரும், அந்த அக்ரிமெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண பேமெண்ட் தான் மெம்பர்ஸ்க்கு. அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போகுது. மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டைரக்டா இங்கே யூனியனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எப்பவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும், அதாவது ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும், கல்யாண் மாஸ்டர், எந்த மாஸ்டராக இருக்கட்டும், அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியனுக்கு வரும். த்ரூ யூனியன்லேருந்து டைரக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது ஒரு சார்ட் கொடுப்பாங்க. அந்த சார்ட்ல அவங்களுக்கு லோன் இருக்கா, அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா, இல்லை அவங்க பேர் என்ன வாங்குவாங்க, லோன், எஜுகேஷன் லோன் இல்லை, சந்தா கட்டலையா, இதெல்லாம் செக் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல போயிடும். இது டான்சர்ஸ் யூனியனோட ரெகுலேஷன். இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க மேலே. நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது மேலே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெமுனரேஷனை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க.
டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க 60%. ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேமெண்ட்டை ப்ரொடியூசர்ஸே தான் போடுறாரு. அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு. இது நடந்தது. இதுக்கப்புறம் இதில் என்ன தவறுன்றது எனக்கு தெரியல. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க, வந்து போகும்போது ஒரு கன்வென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இவங்களை இப்போ 1600ன்னா பாருங்கள் எவ்வளோ பேர், ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 சில்லற நான் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இவர் ஒரு ட்ரெஷர் என்னும் போது இவர் ஒரு இன்சார்ஜ் கொடுப்பார். இவர் என்ன போவார், அவங்கவுங்களை கூப்பிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, 50 இன்சார்ஜ் கிட்ட இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பேருக்கும் கொடுத்து வவுச்சர் கொடுக்க முடியாது. அதனால 50 பேர் கிட்ட கொடுத்துருவாங்க. எல்லாருமே கொடுப்பாங்க. வவுச்சரை கொடுத்து அவங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துரு, இந்த காசை கொடுத்துருன்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம அது எங்க போச்சு, அவங்களுக்கு கரெக்டா போச்சா, என்ன ஏது, எப்படி பிடிக்க முடியும், எப்படி செய்ய முடியும், இதுதான் என் வேலையா. நான் பாட்டு எடுப்பேனா, அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேனா, அங்க இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேனா, ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேனா. ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை. நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திருப்தி ஆகணும். திருப்தி ஆகினாதான் எனக்கு கிடைக்கும். ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும். அவரு திருப்தி ஆனதான் கரெக்டா ஷார்ட் வைப்பாங்க. மூணாவது டைரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அவரு சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் அடுத்த படத்துக்கு எனக்கு கூப்பிடாரு, இல்லை அவரு கூப்பிட மாட்டாரு. இதையும் மீறி அங்க ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும். இதனாலும் அங்க சாஃப்டா போனாதான் நான் நிம்மதியா அங்க பாட்டு எடுக்க முடியும். அதுல ஒருத்தருக்கு இதுனா கூட அங்க நிம்மதியா நான் பாட்டு எடுக்க முடியாது. சோ ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சிச்சுவேஷன் அது. இது இல்லாம இவ்வளவு டான்சர்ஸ் ஹேண்டில் பண்ணும். என்னோட டான்சர்ஸ் 500 பேர். இது இல்லாம நான் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்றதுன்றது அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம். நான் ஜீனை தான் சொல்லுவேன். ஜியை பார்த்தோன்னே அப்படி எல்லாம் முன்னாடி ஓடி வந்துருவாங்க. திருப்பி முதல்ல இருந்து அவங்க எல்லாம் பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்றதுக்குள்ள அவ்வளோ. சோ நான் இதை எப்படி அதெல்லாம் நான் பார்க்க முடியும் டெய்லி. இதோட இன்னொரு சாராம்சம் சொல்லிடுறேன். இது வந்து லியோ படம் எப்போ 2023 23 இருந்து ஒரு எலெக்ஷனுக்கு இதை எடுத்துட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே நான் தான் ஜெயிச்சேன். இதை சொல்லியும் நான் தான் ஜெயிச்சேன். நடுவில் பிரச்சனை பண்ணி ஒரு வாக்கெடுப்பு எடுத்து இதே பிரச்சனை தான் பெப்சி கொண்டு போய் ஒரு 10 மாசம் முன்னாடி இதே பிரச்சனை தான் பெப்சிக்கு போய் அங்கேயும் பிரச்சனையாகி பெப்சியில் என்ன சொன்னாங்க, சரி இந்த பிரச்சனையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கம்ப்ளைண்டாக எடுத்துடுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சொல்லி இதோட அங்கே ஒரு வாக்கெடுப்பு எடுத்து பொதுமக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே ஒரு வாக்கெடுப்பு எடுத்து அங்கேயும் நான் தான் ஜெயிச்சேன். ஸோ அவரும் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒழுங்காக நிர்வாகத்தை நடத்துங்க. திருப்பியும் இந்த எலெக்ஷன் வரும்போது இதுதான் வருது. இங்க வந்து இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல பாலியல் பிரச்சனையாச்சு மாறி இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் அப்படின்னு, அதுல வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. எங்க யூனியன்ல ஒரு ரூல் இருக்கு. யூனியன்ல கார்டு எடுத்த பிறகு துபாய்க்கு போய் யாரு டான்ஸ் ஆடினாலுமே கார்டை கேன்சல் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் ரூல். அதை வந்து இங்க சில கேர்ள்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க அதை கேள்வியே இது வரைக்கும் கேட்கல. எந்த பிரச்சனை அந்த கேள்வியை கந்தாஸ் மாஸ்டர் கேட்டிருக்காரு. சில பேர் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்குமே அடிக்க வர்றது, அதை நிராகரிக்கிறது, அதை பத்தி பேசாம இருக்கிறது, இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் லியோ மேட்டர் 35 lakhs ஸ்கேம் நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சாச்சு, ப்ரூஃபோட இருக்கு. அதுக்கப்புறம் இவரு கௌரி சங்கர், அவரும் ஒரு கோரியோகிராஃபர் தான். டான்சரோ கோரியோகிராஃபர் யாரா இருந்தாலும் மெம்பர் தான். பெரிய கோரியோகிராஃபர் சின்ன கோரியோகிராஃபர்லாம் இங்க இடம் கிடையாது. அவரை வந்து ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம கை வச்சுட்டு அதுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கு. இவர் வந்து பிரசிடென்ட் தானே தினேஷ் மாஸ்டர், எங்க தினேஷ் மாஸ்டர் தானே, வந்து ஒரு சாரி அவர் கேட்டுட்டாருன்னா பிளஸ் யாரெல்லாம் இவர் கூட சேர்ந்து நிர்வாகத்துல கை வச்சாங்களோ வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். இது எதுக்குமே நான் சொன்ன எந்த ப்ராப்ளத்துக்குமே பதில் சொல்லாம அதை தள்ளி போட்டு எப்ப போனாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அதை இது பண்றாங்க. நாங்க ரூல்ஸ் பிரகாரம் எங்க பைலால இருக்கிற பிரகாரம் தான் அதை நாங்க ஃபாலோ பண்றோம். எதுவுமே ரூலை தாண்டி அகைன்ஸ்டா நாங்க எதுவுமே பண்ணல. நாங்க வந்து 2 நாள் முன்னாடி மீட்டிங் வச்சிருந்தோம், வரல. இன்னைக்கு வந்தோம். இன்னைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆன 10 நிமிஷம் கூட கிடையாது, உடனே அடிதடி சண்டை. அங்க இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் அசிங்கமா பேசுறது, அடிக்க வருது. பிரஸ் வரீங்க, டோரை மூடி கெலட்டா பண்றாங்க. அதுல ஒரு இன்சார்ஜர் இருக்காரு வெங்கடேஷ், அவர் சொல்றாரு பிரஸ் வந்துட்டாங்களா போங்க, இங்க தொட்டோம் அங்க தொட்டோம், இங்க அமுக்கணும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றாரு. அராஜகம் பண்றாங்க. நியாயம் தான் கேக்குறோம். ஒரு நிர்வாகத்துல இருக்கிற தலைவர் அவர் 1000 பேருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அவருக்கு தேவையானவங்களுக்கு ஒரு மாதிரியும் தேவையில்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தா அப்புறம் அவர் ஃபிட் இல்லாதவர் தானே. இத கேள்வி கேட்கிற எங்களை பிரச்சனை பண்றாங்க, அசிங்கமா கேவலமா நடந்துக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.